நமோ நமக சரண்யாயை நமः நமோ நமக ஆரோக்கியதாயை நமः நமோ நமக சரஸ்வதியை நமः நமோ நமக மகாமாயாயை நமः நமோ நமக புஸ்தகஹஸ்தாயை நமः நமோ நமக ஞானமுத்ராயை நமः நமோ நமக ராமாயை நமः நமோ நமக விமலாயை நமः நமோ நமக வைஷ்ணவியை நமः நமோ நமக சாவித்ரியை நமः நமோ நமக வாக்தேவியை நமः நமோ நமக பாரத்யை நமः நமோ நமக கோவிந்த ரூபிண்யை நமः நமோ நமக ஓம் சுபத்ராயை நமः நமோ நமக திரிகுணாயை நமः நமோ நமக அம்பிகாயை நமः நமோ நமக நிரஞ்சனாயை நமः நமோ நமக நித்யாயை நமः நமோ நமக கோமத்யை நமः நமோ நமக மகாபாலாயை நமः நமோ நமக வம்சஜனாயை நமः நமோ நமக வேதமாத்ரே நமः நமோ நமக சாரதாயை நமः நமோ நமக ஸ்ரீ மாத்ரே நமः நமோ நமக சர்வாபாபோ விநாதாயை நமः நமோ நமக சக்தியை நமः நமோ நமக மான்யை நமः நமோ நமக பக்திப்ரியாயை நமः நமோ நமக சாம்பவ்யை நமः நமோ நமக நிர்மலாயை நமः நமோ நமக சாந்தாயை நமः நமோ நமக நித்யமுக்தாயை நமः நமோ நமக நிஷ்கலங்காயை நமः நமோ நமக பாவநாசின்யை நமः நமோ நமக வேதநாசின்யை நமः நமோ நமக சுபப்பிரதாயை நமः நமோ நமக சர்வேஸ்வர்யை நமः நமோ நமக சர்வமந்திரஸ்வரூபிண்யை நமः நமோ நமக மனோன்மன்யை நமः நமோ நமக மகேஸ்வர்யை நமः நமோ நமக கல்யாண்யை நமः நமோ நமக ராஜராஜேஸ்வர்யை நமः நமோ நமக பாலாயை நமः நமோ நமக தர்மவர்த்தின்யை நமः நமோ நமக ஓம் ஸ்ரீ லலிதாம்பிகையே நமः நமோ நமக கொஞ்சம் பூக்கள் எடுத்துக்கோங்க. எடுத்து 2 கைக்கு உள்ள வச்சுக்கோங்க. வச்சுட்டு உங்களோட குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் மனசுல நினைச்சுக்கோங்க. ஓம் நானாவித மந்திர பரிமள பத்ர புஷ்பாணி சமர்ப்பயாமி. திருவிளக்குக்கு சமர்ப்பணம் பண்ணிட்டு தொட்டு கொடுக்கோங்க. விளக்கோட பாதத்துல போட்டுட்டு தொட்டு கொடுக்கோங்க. அடுத்து வெத்தலை இருக்குல்ல, ஒரு வெத்தலை எடுத்து விளக்கோட அடிப்பாகத்துல வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு இப்ப நம்ம குங்கும அர்ச்சனை பண்ண போறோம். அந்த குங்குமம் கொடுத்துருக்காங்களே, அந்த குங்குமத்தை எடுத்து அதே மாதிரி அம்மாவுடைய தலைப்பகுதி இடைப்பகுதின்னு காமிச்சிட்டு அந்த விளக்குல வந்து பாதத்துல படுற மாதிரி போட்டுறணும். சரிங்களா? அது எப்படி போடணும்னு கேட்டீங்கன்னா, கட்டை விரலையும் மோதிர விரலையும் மட்டும்தான் பயன்படுத்தி குங்குமம் எடுக்கணும். இந்த கட்டை விரலையும் மோதிரம் போடணும் இல்லையா, அந்த மோதிர விரலையும் வச்சு மட்டும்தான் நீங்க குங்குமத்தை எடுத்து அர்ச்சனை பண்ணணும். மற்ற விரல்களை பயன்படுத்தக்கூடாது. எதுக்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா, குட்டு வாங்கினாலும் மோதிர விரல்ல குட்டு வாங்கணும்னு சொல்லுவாங்க. எதுக்காகனா, இந்த மோதிர விரல் வந்து மகாலட்சுமியின் சொரூபம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால நம்ம துணூர் வச்சுக்கும் போதோ குங்குமம் வச்சுக்கும் போதோ ஆண்களா இருக்கட்டும் பெண்களா இருக்கட்டும், டெய்லியும் நம்ம வெளியில போகும்போது ஆண்களா இருந்தா துணூர் வச்சுக்கிறது வழக்கமான விஷயம், பெண்களா இருந்தா குங்குமம் வச்சுக்கிறது வழக்கமான விஷயம். அதை வைக்கும் போது எப்ப வச்சாலும் உங்க குழந்தைகளுக்கு வீட்டுல இருக்கவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. லட்சுமி கடாட்சம் பரிபூரணம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நெத்தியில வந்து துணூறு